அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கணவனை ராஜாவாக அன்பாக பார்த்து கொள்ளும் மனைவிகள் பிறந்த 6 மாதங்கள் எது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில குறிப்பிட்டுள்ள மாதங்களில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவர்கள் மீது அதீத பாசமும் மரியாதையும் காட்டுவார்களாம். தங்கள் கணவரின் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஒரு மகாராஜாவைப் போல கவனித்துக் கொள்வார்களாம், காதல் வயப்படுவார்களாம். திருமண வாழ்க்கை எல்லோருடைய வாழ்விலும் ஒரு முக்கிய கட்டமாகும். கணவன் மனைவிக்குள் அன்பு இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக மனைவி சந்தோஷமாக இருந்தால்தான் கணவன் சந்தோஷமாக இருக்க முடியும். ஜோதிடத்தின்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையானது ஒன்று முதல் அது இறக்கும் வரை எப்படி வாழப்போகிறான், அவன் எந்த நேரத்தில் எந்த மனைவியுடன் வாழப்போகிறான், முக்கியமாக அவனுடைய மாங்கல்ய பலம், விரயஸ்தானம், குடும்பஸ்தானம், ஜென்மஸ்தானம் என ராசி கட்டத்தில் இருக்கின்ற 12 கட்டத்தில் அந்த குழந்தையின் வாழ்க்கை அடங்கி விடுகிறது. அதுபோல அவன் 20 வயது முதல் 30 வயது வரை எப்படி இருப்பான், எந்த மாதிரியான சுகங்களை அனுபவிப்பான், எந்த மாதிரியான கண்டங்களில் மாட்டிக்கொள்வான் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் 100% துல்லியமாக ஜோதிடரால் கூற முடியும். அதுவும் என்னால் முடியும் என்பது இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கணவன் மனைவிக்குள் அன்பு இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக மனைவி சந்தோஷமாக இருந்தால்தான் கணவரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த குறிப்பிட்டுள்ள பெண்கள் தங்கள் கணவரை ஒரு அன்பாக, காதலிப்பாக, மகாராஜாவை போல பார்த்து கொள்வார்கள். அவை எந்த மாதம் என தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக முதலாவதாக மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் கருணையும் அன்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் கணவரின் தேவைகளை நன்கு புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு பிடித்த உணவு பழக்க வழக்கங்களை கண்டறிந்து கொண்டு அவர்கள் வருவதற்கு முன் அவர்களுக்கு சர்ப்ரைஸாக ஏதேனும் உணவு, அதாவது குறிப்பாக தோசையோ ஏதேனும் அவருக்கு பூரியோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் பிடித்திருந்தால் அதை செய்து அசத்துவார்கள். நன்கு புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். கணவருக்கு எல்லா விஷயங்களிலும் முழு ஆதரவு கொடுப்பார்கள். இவர்களுக்கு பொறுமை மிக மிக அதிகமாகும். கணவர் மற்றும் குடும்பத்தை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய கணவனின் கனவுகளை ஊக்குவித்து அவரை மிகவும் மதிப்பார்கள். முக்கியமாக கணவனை காதல் வயப்படுத்தி மனைவி சொல்தான் மந்திரம் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அப்போது குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை சிறுவாக இருக்கும். ஆகவே கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆகவே பெண் அதாவது அந்த கணவனுக்குரிய பெண்டாட்டி வந்துவிட்டால் அவள் சொல்தான் கேட்கிறான், நம் சொல் கேட்க மாட்டுகிறான் என்ற தாய் பாசத்தை விட இவள் பாசம் அதிகமாக இருக்கும். ஆகமையினால் தாயை விட மனைவியுடன் நெருக்கமாக இந்த கணவர் மாறிவிடுவார். ஆகவே மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் கருணையும் அன்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக கணவனுடைய தேவைகளை நன்கு புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். அவர்களை மயக்குவதில் வல்லவர்களாகவே இருக்கிறார்கள். அதாவது கணவன் சந்தோஷத்தில் ஆழ்த்துவதில் வல்லவர்களாக மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் பேரன்புக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். இவர்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். இவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு மிக அதிகம். குடும்பத்திற்கும் கணவருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். கணவருடைய அவர் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். தங்கள் வாழ்க்கை துணையை எப்போதும் அமைதியாக வைத்திருக்க விரும்புவார்கள். கணவரின் விருப்பங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அவரை ராஜாவை போல கவனிப்பார்கள். அதாவது தன் குழந்தை போல, ஒரு அம்சமாக, தன் கைப்பொருள் போல, அதாவது ஒரு குழந்தையை எவ்வாறு அந்த தாயானவள் பார்த்து கொள்கிறார்களோ அந்த குழந்தை விளையாடுவதை எடுத்துக்காட்டாக ஒரு பசு மாடு தன் கன்று குற்றி விளையாடுவதை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளுமோ அதுபோல தன் கணவன் இருக்கும் அழகை பார்த்து, அவன் செய்கின்ற செயலை பார்த்து, அவனை பார்த்து
அவன் நடை உடையை பார்த்து மெச்சிக்கொள்வார்கள். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் அவரை ஒரு ராஜாவை போல பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்ததாக செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் யதார்த்தமான சிந்திப்பார்கள். இவர்கள் தங்கள் கணவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எந்த முயற்சிகளையும் கைவாழ்வார்கள். எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். கணவர் தோல்வியடைந்தால் அதே நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக ஒரு அருமருந்தாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவரின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்கள் கணவருக்கு எந்த தீங்கும் நேர்வதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கணவருக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதில் வல்லவர்களாகும். முக்கியமாக கணவருக்காக எதையும் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும். முக்கியமாக மாமனார், அதாவது மனைவிகளின் தகப்பனார் வீட்டில் கணவருக்கு ஏதேனும் தீங்கான செயலோ அவமான செயலோ நடைபெற்றால் உடனடியாக கடும் தீயாய் மாறி தங்கள் குடும்பத்தையே எரிக்க துணிவார்கள். கணவன்தான் உலகம் என நினைப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள். டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் மகிழ்ச்சியாகவும் நேர்மறை சிந்தனையுடன் இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் தங்கள் கணவரை சந்தோஷப்படுத்த புதிய வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். திருமணம் என்பது புனிதமானது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நம்புவார்கள். இவர்கள் தங்கள் கணவரின் சிறு சிறு குற்றங்களையும் மன்னிப்பார்கள். அவர்களுடைய விருப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பார்கள். நல்ல ஆலோசனை வழங்குவதில் இவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். அடுத்ததாக ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்கள். ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாகவும் மகிழ்ச்சிகரமானவர்களாகவும் இருப்பார்கள். தங்கள் கணவர் சற்று அழகில் குறைந்தவர்களாக இருந்தாலும் மனதில் நல்லவர்கள், அழகானவர் என நினைத்து கொண்டு அவரை மென்மேலும் உயர்த்த அதிகப்படியான ஏற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். முக்கியமாக தன் கணவன் வாழ்வதற்காகவும் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் அவரை ஒரு மகாராஜாவை போல பார்த்து கொள்வதில் இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்களை யாராலும் அடித்து கொள்ள முடியாது. முக்கியமாக கணவனை மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்வதில் வல்லவர்கள். இந்த கணவனை இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக வைத்து கொண்டிருந்தால் தாய்க்கு சற்று பொறாமையாகத்தான் இருக்கும். அப்பொழுது சிறு சிறு சண்டைகள் வர வாய்ப்பு அதிகம்தான். அதாவது கணவன் மனைவிக்குள் அல்ல, மாமியார் மருமகளுக்குள்ளே. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.